தாவேகா வந்து ஒரு நான் சொல்கிறேன் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அரசியலுக்கு வரவங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கணும். படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், காசு இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? நகர்ப்புறத்தில் இருந்து வரலாம், கிராமப்புறங்கள்லேருந்து வரலாம். ஆனால் 2 குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து மொராலிட்டி, 2 வந்து அக்கௌண்டபிலிட்டி. 2மே விஜய் கிடையாது. அவர்னால ஒரு தவறு நடந்துச்சுன்னா என்னால் அந்த தவறு நடந்துச்சுன்னு அதை ஏற்றுக்கணும். எல்லாத்தையுமே வந்து மற்றவங்க மேலே குறை சொல்கிறது தவறு. அங்கே கரூரில் ஸ்டாம்பீட் நடந்து 41 பேர் இறக்குறாங்கன்னா அதுக்கு முழுமையான ஒரே காரணம் விஜய் லேட்டாக வந்தது. 2வது தேவைக்கா நிர்வாகிகளுக்கு மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. ஏன்னா பாஜகவும் பெரிய மாநாட்டம் நடத்துகிறாங்க, அதிமுகவும் நடத்துகிறாங்க, ஏன் நாம் தமிழ் நடத்துகிறாங்க, திமுக நடத்துகிறோம். 40 வருஷத்தில் எது நடந்ததா? நடக்கலை. இவங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஆனால் அதை ஏற்றுக்கிட்டாரா? இல்லை. லேட்டாக வந்தார், அதை ஏற்றுக்கிட்டாரா? ஏன் 8 மணி நேரம் தாமதம் வரணும்? அங்கே ஏன் தண்ணியோ உணவுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல? என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு திமுக எதிர்க்கிற கட்சி எங்கள் மேலே குறை சொல்லுவாங்கன்னு சொல்ல முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் தாமதமாக இதனால தான் வந்தேன், கொஞ்சம் எங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் இல்லை, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது அக்கௌண்டபிலிட்டி. சரிங்களா? 2வது ஏன் ரஜினிகாந்த் ஏன் எழுதுறார் தேவை அந்த ஆதவ அர்ஜுன் சொன்னதுக்கு? ஏன்னா ஆதவ அர்ஜுன் தவறாக சொன்னார். அவர் வந்து பயந்துட்டார், அதனால் அரசியலுக்கு வரலங்க தானே ஆதவ அர்ஜுன் சொன்னார். ஆனால் நான் கேட்குற ஒரே கேள்வி, ஏன் ரஜினிகாந்த் வரல? அவருக்கு 71 வயசு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு ஆல்ரெடி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வளர்த்தி ஆட்சிக்கு வரணும்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது இன்ஸ்டன்ட் மேகி கிடையாது. சரிங்களா? ஒரு 2 நிமிஷத்தில் விஜய் மாதிரி வீட்டில் மேகி செய்கிற மாதிரி நான் வந்து தேர்தல் அறிவிச்சோன்னா 21 நாள் பிரச்சாரம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன். நடக்கிற வேலை கிடையாது. 5 வருஷம் 10 வருஷம் திமுக கட்சி 1949 ஆரம்பித்தோம். 67 தான் கட்சி ஆட்சி அமைக்க முடிஞ்சது. நீங்கள் பாஜகவே எடுத்துட்டிங்கன்னா முதல் தடவை தனிச்சு ஆட்சி அமைக்கிறது 2014 தான். அது எவ்வளோ நாள் கழித்து நீங்களே யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 100 வருஷம் அவங்க போராடி தான் வந்தாங்க. எங்கள் கொள்கை எதிரியாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 100 வருஷம் நீதி கட்சியாக ஆரம்பித்து 50 வருஷம் கழித்து தான் திமுகவில் ஆட்சி வரத்துக்கு முடிஞ்சது. ஸோ அதுக்கு நாள் ஆகும். அதுக்குள்ளே எனக்கு வயதாயிரும். எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க நேரத்தை செலவு பண்ணி காசை செலவு பண்ணி வந்து என் பின்னாடி வந்து அந்த நேரத்தில் எனக்கு உடம்பு முடியாமல் போயிட்டால் அவங்க போட்ட எஃபர்ட்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு அரசியலேருந்து விலகிட்டார். அதுக்கும் திமுக என்ன சம்பந்தம்?